வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த பயணத்தில் கோயம்புத்தூர்லேருந்து மலப்புரம் வரைக்கும் நம்ம ஒரு அருமையான ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூரில் உக்கடத்துலேருந்து கிளம்பி மலப்புரத்தில் இருக்க மிஸ்ட்ரி லேண்டில் தான் நம்மளோட ட்ரிப்பு முடிய போகுது. என் கூட வாங்க, டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். சரியாக காலையில் 6 மணிக்கு கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து பாலக்காடு போகிற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் நம்மளோட ட்ராவலிங் ஸ்டார்ட் ஆகுது. கோயம்புத்தூரில் இருந்து கேரளாவை கனெக்ட் பண்ணுற ஒரு ரூட்டு தான் இந்த கோயம்புத்தூர் பாலக்காடு ரூட்டு. காலையில் 6 மணிக்கு போகிற பஸ்ஸில் ஏறணும். அருமையான டிரைவர் கண்டக்டர் அமைஞ்சாங்க. பெரும்பாலும் பஸ் லவர்ஸ், பஸ் ட்ராவலர்ஸ் விரும்புகிற அந்த ஃப்ரெண்டு சீட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஃப்ரெண்டு வியூவில் நம்ம அந்த ஃபுல் ட்ராவலிங்கும் அருமையாக என்ஜாய் பண்ணி இந்த காலையில் இருக்கிற அந்த சீனரியோட நம்ம பயணம் அருமையாக ஸ்டார்ட் ஆச்சு. கோயம்புத்தூர் பாலக்காடு ரெகுலர் ரூட்டில் சாலை பணி நடக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வேறு ரூட்டில் போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ரோடை பிடிச்சி அங்கேருந்து சேலம் கொச்சின் பைபாஸ்லேருந்து நம்ம பாலக்காடு போய் சேரப்போம். கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து கிளம்பி 30 நிமிஷத்துக்கு அப்புறம் முதல் ஸ்டாப்பிங்கான காக்காச்சாவடி அடைகிறோம். இப்போ நம்ம வாளையார் பார்டர், இது கேரளா தமிழ்நாடு பார்டருக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ பார்க்குறது தான் வாளையார் டேம்னு சொல்கிறது அழகான டேம். இந்த காலை சூரிய உதயத்தில் அந்த மினுங்கிற அழகில் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்டரை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சில பஸ்ஸுங்களை நிறுத்தி போலீஸ் செக் பண்ணுவாங்க. சுமார் 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பாலக்காட்டில் இருக்க கேஎஸ்ஆர்டிசி டெர்மினலுக்கு தான் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இங்கேருந்து அடுத்த பஸ்ஸு மலப்புரம் போகிற பஸ்ஸில் தான் நம்ம போகணும். மலப்புரத்துக்கு இங்கேருந்து பெரும்பாலும் த்ரூ பஸ் இருக்காது. அதனால் நம்ம கோழிக்கோடு அந்த சைடு போகிற பஸ்ஸில் தான் நம்ம போயிட்டு நம்ம போகிற ஊருக்கு போய்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நான் பாலக்காட்டிலே முடிச்சிட்டேன். அருமையான வெள்ளையாப்பமும் சிக்கன் கறியோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் பாலக்காட்டிலேருந்து கோழிக்கோடு போகிற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் நம்மளோட அடுத்த பயணம் தொடருது. இங்கேருந்து நம்ம போகிற மலப்புரத்துக்கு சரியாக 100 கிலோமீட்டர் ஆகும். இங்கே ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 3 மணி நேரம் எடுக்கும். ஏன்னா ரோடு குறுகின ரோடும் அதிக டிராஃபிக் ஜாமும் ஆகிற மலைப்பாதைகளில் போவோம். ஸோ இதுக்கப்புறமும் நம்மளோட பயணம் அருமையாக இருக்க போது நம்மளுக்கு அதே ஃப்ரெண்டு சீட்டு இங்கே கிடச்சிருக்கு. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை பற்றி நம்ம பார்த்தோம்னா நல்ல டிரைவர், அருமையான வேகம். அதை விட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்மளை மாதிரி பஸ்ஸில் போகணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு அந்த முன்னாடி டிரைவர் பக்கத்தில் இருக்க சீட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் வேறு எங்கேயும் அது கிடைக்காது. கேரளா போனால் நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம பாலக்காட்டிலேருந்து கிளம்பி மலப்புரத்தை
நோக்கி பயணத்தை தொடர ஆரம்பித்தாச்சு. பாலக்காட்டிலேருந்து கிளம்பி முதல் ஊரான மன்னார்காடை வந்து சேர்ந்துருக்குறோம். இப்போ பெருந்தல்மண்ணா அப்படின்ற இடத்துல நம்ம பஸ்ஸிலேருந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து நம்ம மஞ்சேரி அப்படின்ற இடத்துக்கு அடுத்த பஸ்ஸில் போகணும். பெருந்தல்மண்ணா கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்டில் இருந்து ப்ரைவேட் ஸ்டாண்டுக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போகணும். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு நம்மளுக்கு அந்த ரூட்டில் அடிக்கடி கிடைக்காது. ஸோ இப்போ ஆட்டோவில் பெருந்தல்மண்ணா அப்படின்ற இடத்தோட சிட்டியில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து நம்ம இப்போ டவுன் பஸ்ஸு எடுத்தாச்சு. இங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவலிங் டைம் ஆகும். ஸோ டவுன் பஸ் மாதிரி தான் நின்று தான் போகும். இப்போ நம்ம மாஞ்சூரை வந்து அடைஞ்சிட்டோம். இங்கேருந்து புலாபெஸ் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஆட்டோ எடுத்து தான் நம்ம அந்த மிஸ்ட்ரி லேண்டுக்கு போக முடியும். சில ட்ராவலிங்கை நம்மளால் சரியாக கவர் பண்ண முடியலை. பேருந்தெல்லாம் நல்ல கூட்டமாக இருந்ததுனால எடுக்க முடியலை. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது எங்கன்னா புலாபெஸ்ன்ற இடத்துல இருந்து மிஸ்ட்ரி லேண்டுக்கு போகிற ரோட்டில் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு எப்படிப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டான ரோடு.
அப்படியே செங்குத்தாக ரோடு ஏறும். ஆட்டோவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி போச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 6 கிலோமீட்டர், அதாவது மெயின் ஏரியாவிலேருந்து 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் நம்ம வந்து மிஸ்ட்ரி லேண்ட் அடையணும். ரோடு கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நல்ல ரோட்டில் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாயிரும். காட்டுப்பாதை தான். அழகான வீடுகள்லாம் பார்க்கலாம். யாருக்காவது வீடு கட்டணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, டிசைனுக்கு வேணும்னா இந்த பக்கம் வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போகலாம். ஸோ இந்த மரங்களுக்குள்ளேயும் தோட்டத்துக்கு நடுவுலையும் அழகாக வீடுகள், ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஏரியா தான் மிஸ்ட்ரி லேண்டோட என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல 3 தனித்தனி ப்ளே ஏரியா இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் ரொம்ப சின்னதான கிளாஸ் பிரிட்ஜ் உள்ள இடம். இந்த ஏரியாவோட லாஸ்ட்டில் இருக்கிற பெரிய கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கிறது தான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே ஏரியா இருக்குது. பெரியவங்களுக்கான அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. அருமையாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த பெரிய இடத்துக்கான என்ட்ரன்ஸ்க்கு ரீச் பண்ணிட்டோம். உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே போன உடனே நம்ம கண்ணில் படுறது இந்த சீனரி தான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ரைட் சைடு பார்க்குறது சின்ன கிளாஸ் பிரிட்ஜு. இங்கே யாரும் போகிறதில்ல. அந்த தூரத்தில் மிஸ்ட்ரி லேண்ட்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு பெரிய கிளாஸ் பிரிட்ஜு. ஸோ இப்போ நம்ம நேராக அங்கே போகலாம். ஸோ இந்த மிஸ்ட்ரி லேண்டுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வேறு கேம்ஸ் போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் இருக்கும். இதெல்லாம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. நம்ம அந்த மிஸ்ட்ரி லேண்டோட சூப்பரான அட்வென்ச்சர் கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நம்ம நடந்து அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக சேஃப்டி தான். சில்ட்ரன்ஸோடு வரலாம். நிறைய பேர் அங்கே நடந்துட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கோயம்புத்தூர்லேருந்து 140 கிலோமீட்டர்ஸ் தான். ஜஸ்ட்டு 3.5 ஹவர்ஸில் நம்ம போயிடலாம். ஓன் வெஹிக்கிளில் போனால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். நானே பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து தான் நடந்துகிட்டு இருந்தேன்.
ஒரு 15 மினிட்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பயமே போச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், பெரியவங்கள்லாம் எப்படி நடந்துகிட்ருப்பாங்கன்னு. ரொம்ப காமெடியாக போயிடுச்சுங்க. அங்கே எல்லோரும் சிரித்து, நம்ம நடக்கிறத பார்த்து சிரித்து, அங்கே வரவங்க அவங்க நடக்கிறத பார்த்து நமக்கு பயங்கர சிரிப்பாகி அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஹாலிடேஸ் வரும்போது உங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.